100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 1927 ஆஸ்ட்ரியன் பிசிசிஸ்ட் தாமஸ் பார்னல் அப்படின்றவர் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்டன்ல பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ச் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது பார்க்கறதுக்கு இந்த தார் மாதிரி இருக்கும். அதை பொதுவாக இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாலிட் மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில் எடுக்கலாம், அடிச்சு உடைச்சா அது சில்லு சில்லியாக போகும், அப்படிதான் இருக்கும். ஆனால் அக்கார்டிங் டு பிசிக்ஸ் அந்த பிட்ச் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வெரி வெரி ஹை விஸ்காஸ் லிக்விட். இப்போ பொதுவாக ஒரு தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது சரசரன்னு போக ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் ஆயில் ஊற்றும் போது அதை விட ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா ஆயிலுக்கு விஸ்காசிட்டி அதிகம். அப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருக்க லிக்விட் எல்லாமே ஸ்லோவாக தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த பிட்ச்ன்றது வெரி வெரி ஹை விஸ்கஸ்னால மனிதர்களால இதோட ஃப்ளோவை பார்க்க முடியாத அளவுக்கு இதோட ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு தாமஸ் பார்னல் யோசிக்கிறார். சரி, இதை பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னா பிட்ச் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆரம்பிக்கிறார். இந்த பிட்சை மெல்ட் பண்ணி ஒரு ஸ்டெம்ல மேலே ஸ்டெபிளைஸ் பண்ண வைக்கிறார். இந்த ஸ்டெபிளைஸ் பண்ண வைக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் அது ட்ராப் ஆகுதுக்காக அந்த ஸ்டெம்மை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. இப்போ அது ட்ராப் ஆகும். இவரும் ஒரு நாள் வெயிட் பண்றாரு, ஒரு வாரம் வெயிட் பண்றாரு, ஒரு மாசம் வெயிட் பண்றாரு, ஒரு வருஷம் வெயிட் பண்றாரு. ஆனாலும் ஒரு டிராப் கூட கீழே வரல. ஏன்னா அதோட விஸ்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால கிராவிட்டியில இருந்து அது ஒரு டிராப் கிரியேட் பண்ணவே ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் டிராப் கீழே ஃபால் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அப்போ இது டிராப் போறதுக்கே 8 வருஷம் ஆகும்னா இனி அடுத்த டிராப் போறதுக்கும் 8 வருஷம் தான் ஆகும். 8 வருஷத்துக்கு ஒரு டிராப் தான் விழுன்ற அளவுக்கு தான் அதோட விஸ்கஸ் அவ்வளோ ஹையா இருந்தது. ஆனால் அதில் ஃபன்னி பார்ட் என்னன்னா, இவங்க யாருமே அந்த டிராப் விழுறத பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு கேமராவை நம்ம வச்சுட்டு போக முடியாது. அது 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு டிராப் விழுதுன்னா எவ்வளோ நாள் கேமரா வைப்பீங்க? யாரும் அதை பார்த்ததும் இல்லை. ஏன்னா பார்க்காத போது தான் அது விழுது, இல்லை லீவ் போட்டு போனால் விழுது, இல்லை காலேஜே இல்லாத போது விழுது. அதனால யாருமே பார்த்ததே கிடையாது. கடைசியாக 2014 அல்ட்ரா ஹைடெக் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ ஒரு டிராப் ஃபால் ஆகுறத இவங்க கேப்சர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கும் ஸ்டில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடைமுறையில தான் இருந்துட்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க.